வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணை மீண்டும் தமிழ்நாட்டில் பூகம்பமாக வெடித்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 5 மாதங்களில் நடைபெறக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணையை மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்களது வீட்டில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தவுள்ளதாகவும், ஆதாரத்தின் அடிப்படையில் அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்படக்கூடிய பொருள்களை வைத்து இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி. அதிலும் குறிப்பாக திமுகவின் கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் என்று அரசியல் வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் புதிய திருப்பமாக யார் வெற்றியடைவார் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அதிகாரத்தை திமுக இழந்தால் 4.5 ஆண்டுகளில் திமுக ஊழல் செய்தது அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். யார் வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கப்படலாம். அமைச்சர்கள், அமலாக்கத்துறை அதிகாரிகளது லிஸ்டில் கிட்டத்தட்ட 17 மிக முக்கியமான அமைச்சர்களது பெயர்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நாங்கள் சம்பந்தப்படவில்லை என்று இதற்கு முன்னால் தெரிவித்திருந்தாலும் சில சாட்சிகளை ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையை கூறினால் இதில் உதயநிதி, துரைமுருகன், நிதியமைச்சர், குறிப்பாக தலைமைச் செயல் அதிகாரிகள் போன்றவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்ற தகவல்கள் விசாரணையில் தெரியவரும். ஒட்டுமொத்த திமுக ஒரு பக்கம் அரசியலில் தேர்தல் களப்பணிகளை மேற்கொள்ள முடியாமல் திணறும், மறுபக்கம் சிறையில் செல்பவர்களை தடுப்பதற்கு டெல்லிக்கு சென்று யார் காலில் விழுவார்கள் என்பதையும் நாம் அறிவோம். தற்பொழுது அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இந்த தேர்தல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்ட பொழுது வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடியை பெற்ற செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் இணைந்தவுடன் தியாகி என்பது போல் ஸ்டாலின் கூறினார். ஆனாலும் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று செந்தில் பாலாஜியை புழல் சிறையில் 5 மாதங்களுக்கு மேலாக வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜாமீனில் தற்பொழுது வந்துள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையில் செயல்பட்ட பொழுது அங்கு மெகா ஊழல் நடைபெற்றதாக வந்த தகவலின் அடிப்படையில் மீண்டும் சோதனைகள் நடத்தினால் நிச்சயம் கூண்டோடு சிக்குவார்.